My dear students, this is class 12 maths chapter 5 exercise 5.2 ல question number 7 பார்க்க போறோம். நல்லா கவனிங்க. Show that the absolute value of difference of the focal distances of any point P on the hyperbola is the length of its transverse axis. பாருங்க, ஹைப்பர்போலால length of its transverse axis அதாவது a dash equal to 2a. ஓகே, இந்த கொஷினில் என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்கன்னா அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ஃபோக்கல் டிஸ்டன்சஸ். பாருங்கள், இந்த ஹைப்பர்போலா மேலே பின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, எஸ்பி அண்ட் எஸ் டேஸ் பி, இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ்க்கான அப்சல்யூட் வேல்யூ, தட் மீன்ஸ் எஸ் டேஸ் பி மைனஸ் எஸ்பி ஈக்குவல் டு 2a அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இதுதான் டு ப்ரூவ். புரியுதா உங்களுக்கு? சரி, இப்போது இந்த டயக்ராம் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். நான் ரெண்டு டைரக்ட்ரிஸ் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் ரெண்டு ஃபோக்கஸ் எஸ் டேஸ் மார்க் பண்ணிக்கினேன். ரெண்டு வெயிட்டைசஸ் ஏ டேஸ் மார்க் பண்ணிக்கினேன். எனக்கு தேவையான விஷயம் மொத்தம் நான் இங்கே மார்க் பண்ணிக்கினேன். ஓகேவா? இப்போது இந்த டயக்ராமில் நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா எக்ஸென்ட்ரிசிட்டிக்கான ஃபார்முலா, எக்ஸென்ட்ரிசிட்டி E ஈக்குவல் டு எஸ்பி this distance by this perpendicular distance. இது சம் எம்னு எடுத்துக்கலாமா இந்த பாயிண்ட்டை? ஸோ எஸ்பி பை பிஎம், இதுதான் எக்ஸென்ட்ரிசிட்டிக்கான ஃபார்முலா. நம்ம லெசன் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் இல்லையா? அப்போது இந்த பிஎம் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா எஸ்பி ஈக்குவல் டு இபிஎம். இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. அதே போல் இன்னொரு டிஸ்டன்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், எஸ் டேஸ் பி, இந்த டிஸ்டன்ஸு E ஈக்குவல் டு மறுபடியும் E ஈக்குவல் டு எஸ் டேஸ் பி, அதாவது இந்த டிஸ்டன்ஸு. புரியுதுங்களா? டயக்ராமேட்டிக்லி பாருங்கள் தயவு செஞ்சு. அப்போது இதுக்கு எது வந்து டினாமினேட்டர் வரணும் பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸு. ஓகேவா? இந்த பர்பெண்டிகுலர். அப்போது இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாமா? இது எம் டேஸ்ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ எஸ் டேஸ் பி பை பிஎம் டேஸ். புரியுதாப்பா? இப்போ இந்த பிஎம் டேஸ் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து ஈயோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இபிஎம் டேஸ் ஈக்குவல் டு எஸ் டேஸ் பி. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு என்ன வேணும்? திஸ் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் திஸ் டிஃப்ரென்ஸு. ஓகே, நான் ஃப்ரம் 1 and 2ன்னு எழுதிக்கிறேன். மாடுலஸ் வேல்யூ ஆஃப் எஸ் டேஸ் பி மைனஸ் எஸ்பி, இங்கே ஃப்ரம் 1 and 2ன்னு எழுதிக்கிறேன். ஈக்குவல் டு, நல்லா கவனிங்க, எஸ் டேஸ் பிக்கான ஆன்சர் இபிஎம் டேஸ் மைனஸ், இங்கே பாருங்கள் இபிஎம். ஓகேவா? ரெண்டுத்துலேயுமே இ காமனாக இருக்குது. இப்போது இது வந்து நமக்கு நேக்கடைஸில் பார்க்கும்போது இது பெர்சன்ட் தெரியுது. அப்போ நான் இந்த மாடுலஸ் சிம்பிளை ரிமூவ் பண்ணிடுறேன். எஸ் டேஸ் பி மைனஸ் எஸ்பின்னு எழுதிக்கிறேன். ஏன்னா ஆக்சுவலாக பார்க்கும்போது எஸ் டேஸ் பி தான் அதிகமாக இருக்குது எஸ்பியை விட. ஓகே, எனிவே இது வந்து பாசிட்டிவ் ஆன்சர் தான் வரப்போகுது. அதனால் நான் மாடு ரிமூவ் பண்ணிடுறேன். இங்கே இ காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே பிஎம் டேஸ் மைனஸ் பிஎம். ஓகேவா? ஸோ இஏ நான் காமனாக வெளியே எடுத்துட்டேன். இப்போ டயக்ராமேட்டிக்கலி நான் பார்க்கும்போது இந்த லைனை நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். பிஎம் டேஸ் இங்கே வரைக்கும், இங்கிருந்து இங்கே வரைக்கும், கரெக்டாக? அதுலேருந்து நான் பிஎம்மை மட்டும் கழிச்சிட்டேன்னா எனக்கு கிடைக்க போகிற ஆன்சர் வந்து எம் டேஸ். ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் எஸ் டேஸ் பி மைனஸ் எஸ்பி ஈக்குவல் டு இ இன்ட்டு எம் டேஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ இந்த டைரக்ட்ரிஸ் ரெண்டும் எடுத்து வச்சுருக்கேன்ல, ஒரு டைரக்ட்ரிஸினுடைய ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பை இ, இன்னொன்று வந்து மைனஸ் ஏ பை இ. அப்போது அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்னா எஸ் டேஸ் பி மைனஸ் எஸ்பி ஈக்குவல் டு இ இன்ட்டு, பாருங்கள் இந்த பாயிண்ட்டு ஜட் டேஸ். ஓகேவா? ஸோ இதை நான் பாயிண்ட்டாக எழுதும்போது இந்த ஜட் டேஸ், ஜட்டு யார்? ஏ பை இ கமா 0. ஓகேவா? ஜட் டேஸ் யார்? மைனஸ் ஏ பை இ கமா 0. ஸோ நம்ம இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துடலாம். ஜட் டேஸ். இப்போ பாருங்கள், ரெண்டும் 0 0, அது விட்டுடலாம். அப்போது ஏ பை இ மைனஸ் ஆஃப் மைனஸ் ஏ பை இ, அப்போ என்ன ஆகிடும்? ஏ பை இ ப்ளஸ் ஏ பை இன்னு ஆகிடும். அப்போ 2a பை இ யார்? ஜட் டேஸ். ஸோ இந்த ஜட் டேஸுக்கு பதிலாக நான் அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்னா 2a பை இ போட்டுக்க போகிறேன். ஸோ எஸ் டேஸ் பி minus sp equal to e into
2a/e. இப்போ ஈக்கு இ கேன்சல் ஆகிடும். அப்போது கடைசியாக நமக்கு s dash p minus sp equal to 2a அப்படின்னு கிடச்சிடுது. பாருங்கள், திரும்பவும் ஸ்டார்டிங்க்கு வாங்க. a dash அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ வெர்டைசஸ், அதாவது டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லணும். ஹைப்பர்போலால லென்த் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் ஈக்குவல் டு 2a. கரெக்டாக? ஸோ அந்த அவங்க கேட்ட அந்த கான்செப்டை இங்கே கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? ஸோ இங்கே எழுதிக்கோங்க, இந்த விஷயத்தை கடைசியாக எழுதிக்கோங்க. அவங்க கொஷினில் கேட்டிருந்ததை எழுதி இப்படி ஆன்சர் பண்ணிவிடுங்க. ஈக்குவல் டு 2a அப்படின்னு கொண்டு வந்துட்டோம். அந்த 2a ஒன்றும் இல்லை, லென்த் ஆஃப் இஸ் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். ஓகே? ஸோ நீங்கள் இது எழுதணுன்னு இல்லை, நீங்கள் இதை கொண்டு வந்து இப்படி 2a வருதுன்னு காமிச்சிட்டாவே போதும், உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.